வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கார்ட்டூன் வடிவிலான பொருளாக அது இருக்கிறது. சாகித்ய அகாதமி விருதுகள் ஒருவர் பின் ஒருவராக இன்றைக்கு தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எழுத்தாளர்கள் அனைவரும் மூத்த எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள். அவர்கள் கல்வர்கி கொலையை, பகுத்தறிவு எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர் கல்வர்கியினுடைய கொலையை கண்டித்து, அதை தாண்டி நாட்டில் மதவாதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, மதவாத கருத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, கருத்துரிமை நசுக்கப்படுகிறது என்பது போன்ற காரணிகளை சுட்டிக்காட்டி தங்களுடைய அவர்கள் வாங்கிய விருதுகளை திருப்பி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒருபுறம் இருக்க, அவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு மும்பையில் ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. சுதீந்திரா குல்கர்னி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அத்வானி அவர்களுடைய தனிப்பட்ட உதவியாளராகவும் இருந்தவர். அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மும்பையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். பாகிஸ்தானினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் எழுதிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சிவசேனா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் மீது கருப்பு மையை பூசி இன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது சிவசேனை. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருப்பதற்கு பல்வேறு தளங்களிலும் கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. கருத்துரிமை நசுக்கப்படுகிறதா தொடர்ந்து இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருபுறம் வைக்கப்படுகிறது. மறுபுறம் இது போன்ற சாதிய மோதல்கள், மதம் சார்ந்த மோதல்கள், இனம் சார்ந்த மோதல்கள் அல்லது கருத்துரிமைக்கு எதிரான நசுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இதற்கு முன்பு நடைபெற்றதே இல்லையா? அப்பொழுதெல்லாம் இந்த எழுத்தாளர்கள் ஏன் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எதிர்தளத்திலிருந்து வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு கேள்விகளோடாகவுமே நாம் இன்றைக்கு பயணிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் தற்போது 3 ஆளுமைகள் இணைகிறார்கள். நேரலையில் 2 சிறப்பு விருந்தினரும் இன்னும் சில நிமிடங்களில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமை நம்மோடு அரங்கில் இணைய இருக்கிறார். அறிமுகப்படுத்துகின்றேன். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் திரு தமிழ்ச்செல்வன், முன்னணி எழுத்தாளர். அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். முனைவர் ராமசுப்ரமணியன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். அவரை வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். சாரதா ஊடகவியலாளர், அவர் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் வணக்கம், வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி நம்முடைய ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ஹிந்து ராம் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். நம்மிடையே இன்னும் சில நிமிடங்களில் திரு பெருமாள் மணிகண்டன், அவர் அரசியல் திறனாய்வாளர், அவரும் அடுத்த சுற்றில் நம்மோடு இணைய இருக்கிறார். முன்னதாகவே இவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் விவாதத்திற்குள் பயணிக்கின்றேன். நான் முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததிலிருந்து வைக்கப்படக்கூடிய மதம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மதம் சார்ந்த விவகாரங்கள் அதிகமாக முன்னெழுகின்றன. இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது கல்வர்கி கொலை, அதைத் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், உத்தரப்பிரதேசத்தில் அக்லாக்கினுடைய படுகொலை, இவற்றையெல்லாம் காரணம் வைத்து மதம் சார்ந்த கருத்துக்கள், மதவாத சக்திகள் வேரூன்றி கொண்டிருக்கின்றன. கருத்துரிமை நசுக்கப்படுகிறது, விருதுகளை திருப்பிக் கொடுக்கிறோம் என்று சொல்வது இன்றைக்கு அது உலக நாடுகளின் மற்ற ஊடகங்களிலெல்லாம் இது செய்தியாக பதிவாகி கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு அவமானத்தை தேடித்தராதா? உங்களுடைய பார்வை என்ன? அது கருத்துரிமை என்பது கட்டாயமாக வேண்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இதை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொண்ட நேரம் என்று பார்த்தீர்கள் என்றால் எமர்ஜென்சி பீரியட். அது சமயத்தில் எந்த அளவுக்கு யாருமே எதையுமே பேச முடியாது, எழுத முடியாது என்ற நிலைமையெல்லாம் இந்த நாட்டிலே பார்த்தோம். அந்த நேரத்திலலாம் எவ்வளோ பேர் கொதித்தெழுந்தார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. எழுத்தாளர்கள்லாம் எழுதாளர், அரசியல்வாதிகள் நிறைய பேரை உள்ளே போட்டுவிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது அந்த கட்சியினுடைய அடிப்படையான சில தத்துவங்கள், அவைகள் தான் அந்த கட்சியை நடத்தி செல்லுகின்றன, வழி நடத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அதை எப்படி சொல்வோம் என்றால், இது ஜனசங்க காலத்திலிருந்தே தொடங்கப்பட்டது. இன்டெக்ரல் ஹியூமனிசம் என்று அதற்கு பெயர். அது எப்படின்னா, பலதரப்பட்ட மக்கள் இருக்கலாம், ஆனால் அத்தகைய ஒரு நிலைமை தான், அதுதான் இந்த நாட்டினுடைய அழகு, சிறப்பு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்றது மிக முக்கியமான அந்த நான் சொன்னது இந்த இன்டெக்ரல் ஹியூமனிசம் என்கின்ற அடிப்படை சித்தாந்தம். இது பாஜகவின் சித்தாந்தங்கள். ஆமா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை. எஸ், எக்ஸாக்ட்லி. நான் சொன்னதுன்னா இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவங்கள். சரி, அது அடங்கியது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்த வேண்டிய தேவையே வராது.
அது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனசங் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு முன்பாகவே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிஸ்கஷன் நடந்து வேணுமா வேண்டாமான்னு. அப்பொழுதே நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து ஏதோ புதிய செய்தி ஏதோ நாங்கள் கொண்டு வந்ததாக நினைக்க வேண்டாம். இல்லை அதுதான், அது நீங்க கொண்டு வராட்டா கூட ஒருவேளை வேற யாரோ கொண்டு வந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுடைய வாதத்துக்கு அது தவறு. நீங்க தவறுன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க டாக்டர் அம்பேத்கரையே கூட நீ எல்லாமே அம்பேத்கரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அம்பேத்கராக இருந்தாலுமே விமர்சனம் வைக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, என்னுடைய கேள்வி என்பது வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்களுடைய அடிப்படையான கருத்து அப்படின்னு சொன்னா, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னணி உறுப்பினர்களுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் அவ்வாறு இல்லையே. வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களாக அமைச்சர்களுடைய கருத்துக்களே இல்லையே அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுப்பதற்கான காரணம். அப்போ உங்களுடைய அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்றாங்க. இல்லை, அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் அப்படி அது அந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன். அதாவது எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு அது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற உரிமை உண்டு அப்படிங்கிறது இந்த இன்டெகிரல் ஹியூமனிசம் என்று சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவங்களில் ஒன்று. மூன்றாவதாக அடிப்படையாக தர்மத்தின் அடிப்படையிலேயே இந்த கட்சியானது நடத்தப்பட வேண்டும் என்பது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்றது போல எல்லா கட்சிகளிலுமே பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் வரலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கட்சி தலைவர் என்ன சொன்னார்? இந்துக்கள் அப்படின்னா யார்? அவர்களை திருடர்கள் என்ற வகையிலே பேசினார். என்ன நீங்க எப்படி திருடர் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு உடனே அவர் அற்புதமான ஒரு தேவார பாடலை சொல்லி உள்ளங்கவர் கல்வன் என்று திருஞான சம்பந்தர் பாடலை பாடினார். ஆகவே அதாவது எல்லா நேரத்திலும் எல்லா விதமான மக்களும் ஒரே மாதிரி பேசணும். ஆனால் அடிப்படை தத்துவங்கள் தான் ஒரு கட்சி ஏற்று நடத்தி சொல்லுகின்றது. அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியிலே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அந்த சொல்லக்கூடிய அது சரி என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பல பேரை பாதிக்கும் மேற்பட்டவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவதில் ஏன் பாரதிய ஜனதா கட்சி குறியாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அமைச்சருடைய கருத்துக்கள் அவ்வாறு இருக்கிறதா? நான் அதுக்கான விவாதத்துக்கு அடுத்த சுற்றுக்குள் வருகிறேன். சரி தமிழ்ச்செல்வன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்பது இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கக்கூடியதை குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? இல்லை, எழுத்தாளர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அல்லது ஒரு பெருமை, அவர்களுக்கு அவருடைய எழுத்தின் காரணமாக அவருக்கு கிடைத்த பெருமை, அதையே இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சொன்னால் அவ்வளவு மோசமான சூழல் இங்கே இருக்கிறது என்பதனால் தான் அவர் திருப்பி கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு இது மாதிரியான மோசமான சூழல் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, எல்லா காலங்களிலையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர் யாராக இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து உள்ளவர்களை தாக்குவது என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எங்கள் சங்கம் தோன்றியதே 1975 எமர்ஜென்சி காலத்தில், இருண்ட காலத்தில் நாங்கள் எழுதிய கவிதைகளை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காமிச்சிட்டு தான் பப்ளிஷ் பண்ணணும் என்ற ஒரு நிலைமை இருந்த காலத்தில் அதற்கு எதிராகத்தான் நாங்கள் எங்களுடைய அமைப்பை துவக்கினோம் முதலாக. ஆகவே எல்லா காலங்களிலேயும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக பேசினால், அவருடைய கருத்துக்கு எதிராக பேசினால் தாக்குதல் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. கடந்த காலங்களில் நடந்ததற்கும் இப்போது நடப்பதற்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னவென்றால், இப்போது திட்டமிட்ட முறையில் நடக்கிறது என்பதுதான் இந்த சாகித்ய அகாடமி விருது திருப்பி கொடுக்கின்ற எல்லா படைப்பாளிகளுடைய கருத்தும் அதுதான். இல்லை, எமர்ஜென்சிலாம் அரசே செஞ்சது தானே, ஆர்கனைஸ்டு தானே. ஏதோ இன்றைக்கு நடப்பது கூட சிறு குழுக்கள், சில மதவாத சக்திகள், சாதிவாத சக்திகள், அவற்றை கண்டிக்கவில்லை பாஜக அப்படிங்கிறதுல நம்ம முரண்படுறோம். பாஜகவிற்குள்ளும் இருக்கக்கூடிய சிலர் அதை ஆதரிக்கிறார்கள்ங்கிறதா வாதம். ஆனா அன்னைக்கு அரசே செஞ்சது அப்படிங்கறதான பிரச்சனை. ஆமா, அதான் எல்லா காலங்களிலேயும் இந்த தாக்குதல் எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறதுங்கிறது உண்மை. அப்ப இந்த அளவிற்கு கோபப்படவில்லையா எழுத்தாளர்கள்ங்கிறதா அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்குது. இல்லை, இப்போ நடக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை என்பது இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கு. இது குறித்து ஆட்சியாளர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறதும், ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு படைப்பாளி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ட்விட்டரில் அடுத்த டார்கெட் யாருன்னு பகவான் சொல்லி டெக்ளேர் பண்ணுறாங்க. இவ்வளவு பெரிய இது நடந்திருக்குது. தொடர்ச்சியாக நரேந்திர தபோல்கர் படுகொலை செய்யப்பட்டார். அடுத்த ஆண்டு கோவிந்த் பன்சாரை படுகொலை செய்யப்பட்டார். பகுத்தறிவை பேசக்கூடியவர்களெல்லாம் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். இது குறித்து நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மௌனம் சாதிப்பது ஏன்? அப்போ இந்த நாட்டில் பன்முக கருத்துக்களை கூறக்கூடியவர்கள், பன்முக பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள், மாற்று கருத்தை முன்வைக்கக்கூடியவர்களை வன்முறையின் மூலமாக சைலன்ஸ் பண்ணுவது என்பது திட்டமிட்ட முறையில் நடக்கிறதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே துப்பாக்கியால் சுடப்படுகிறார்கள்.
அறுவாளை வச்சு வெட்டலை, திடீர்னு ஆத்திரப்பட்டு அடிக்கலை. இவை தன்னெழுச்சியாக தற்செயலாக நடக்கின்ற நிகழ்வுகள் அல்ல. சரி, அப்படிங்கிறதா பிரச்சனை. சரி, நான் அடிச்சு வச்சுட்டு வரேன். சாரதா, அடிப்படையில் ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பார்வை, இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கக்கூடியதை பற்றி உங்களுடைய பார்வை? இந்த பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, வேற விதமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வருஷ காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர் எதிரான விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டுருக்கு. சார் குறிப்பிட்டது மாதிரி இது வந்து ரொம்ப திட்டமிட்ட வகையில் தான் வந்து இவெல்லாம் செயல்படுது. உள்துறை அமைச்சகம் இப்போ இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்க டேட்டா படியே பார்த்தா கூட வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி டு ஜூனில் நடந்த கம்யூனல் வயலன்ஸினுடைய எண்ணிக்கையை விட இந்த வருஷம் அதே 6 மாதங்களில் கூடுதலான கம்யூனல் வயலன்சஸ் நடந்திருக்கு. போன வருஷம் நடந்தது வந்து 252, இந்த வருஷம் வந்து 330 நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன எமர்ஜென்சிக்கும் இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசம் என்னென்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து டார்கெட்டடாக இருக்காங்க. நீங்கள் எமர்ஜென்சியோட இதை வந்து அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுவும் அரசு செஞ்சிருந்தாலும் இதில் வந்து டார்கெட் வந்து ஒரு சமூகத்தினராக தான் வந்து இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் இப்போ சொல்லும்போது இன்னைக்கு இந்த இங்கு மை பூசின சம்பவத்தை அதையும் இதையும் கூட வந்து ஒப்பிட்டு பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு உடனே வந்து பிஜேபிலேருந்து கண்டனம் வருது. ஆனால் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வந்து மௌனம் சாதிக்கிறாங்க. அரசு மௌனமாக இருக்கிறது அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய பிரதான குற்றச்சாட்டா இருக்குது ஒன்று. பட் இதில் ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் விருதை திருப்பி கொடுக்கறது வந்து அது எல்லாரும் கொடுக்கணும், கொடுத்தாதான் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட், கொடுக்கலன்னா ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் இல்லைன்றது கிடையாது. அகைன் அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அப்போ நம்ம வந்து அவமானப்படக்கூடிய விஷயம் அது. அப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு எது பெருமையாக கருதுறாங்களோ அதையே வந்து அவங்க திருப்பி கொடுக்குற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இந்தியா எந்த ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையில் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். நம்முடைய மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமை இணைய இருக்கிறார். அதனால மிக சுருக்கமான கருத்துக்களோடு நம்ம ஒரு இடைவெளிக்கு போக வேண்டி இருக்கிறது. திரு பெருமாள் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து நமக்காகவே பிரத்யேகமாக வந்திருக்கிறார். ஸோ அவரோடு இணைந்து பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.